சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள் திரு நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே என்ற அருட்சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் 7வது திருப்பதிகம் திரு எம்பாவை என்ற பதிகத்தில் 13வது பாடலை சிந்திப்பதற்கு சிவனருள் கூட்டியுள்ளது. சிவ அன்பர்கள் இந்த மார்கழி மாதம் முழுதும் சிவசிந்தனையிலே இருந்து சிவபெருமானாருடைய பரிபூரண அருளை பெற்று நாட்டிற்கு நல்ல மழையையும் வீட்டிற்கு நல்ல கணவனையும் அனைவரும் நலம் பெறவும் துன்பம் நீங்கி இன்பமாக வாழவும் இறைவனை பிரார்த்தனை செய்கின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம். மார்கழி மாதம்தான் தேவர்களுக்கு அதிகாலை பொழுது. ஆகையினாலே நாமும் இந்த மாதம் முழுதும் பெருமானாருக்கு நோன்பிருந்து பொய்கையில் நீராடி நல்ல செயல்களுக்காக பெருமானாரிடம் விண்ணப்பமாக இப்படி ஒரு பாடலை பாடி நலம் பெறுவோம் என்ற ஒரு சிந்தனையில் மாணிக்க வாசகர் திருவண்ணாமலைக்கு வருகிறார். அவர் வருகின்ற பொழுது இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது. பெண்கள் எல்லாம் அதிகாலையிலே சிவபெருமானுக்கு நோன்பிருந்து குளிக்க செல்கிறார்கள் பொய்கைக்கு. அப்படி போகும் பொழுது தன்னையும் ஒரு பெண்ணாக பாவனை செய்து கொண்டு பெருமானாருடைய புகழை பாடிக்கொண்டு அந்த பெண்கள் நீராடச் செல்வது போலவும், நீராடிவிட்டு வந்து பெருமானாரிடம் தனக்கு தேவைகளை கேட்டு அருள் பெற்றுவதாகவும் இந்த பாடல் அமைய பெற்றதாக நமக்கு மாணிக்க வாசக பெருமான் அருளியிருக்கிறார். அந்த வகையிலே இன்றைய தினம் பெண்கள் எல்லாம் பொய்கைக்கு நீராட வருகிறார்கள். அப்படி வந்து அந்த பொய்கையில் நீராடும் பொழுது பாடுகிற பாடல்தான் இந்த பாடல். தெரிந்தளவில் பாடலை பாடி பொருள் பகிர்கிறேன். திருச்சிற்றம்பலம். பைங்குவலை கார்மலரால் செங்கமல பைம்போதால், பைங்குவலை கார்மலரால் செங்கமல பைம்போதால், அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவு வார்வந்து சாரலினால் எங்கள் பிராட்டியும் எம் கோணும் போன்றிசைந்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சீலம்ப சீலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பவாய் ஆடேலோர் எம்பவாய். திருச்சிற்றம்பலம். பைங்குவலை கார்மலரால், இந்த பொய்கையில கார் மலர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மலர்கள் எல்லாம் நிறைய பூத்து அப்படியே மேலெல்லாம் ஒரே கலரா இருக்கு. இது கொஞ்சம் கருப்பு நிறத்தை உடைய மலர். அதான் பைங்குவலை. கார் என்றால் கருப்பு என்று பொருள். கார் மேகம் என்று சொல்வார்கள். அப்படி கருமையான மலர்கள் எல்லாம் பூத்து அந்த பொய்கையிலே இருக்கிறது. பைங்குவலை. அடுத்தது
செங்கமல பைம்போதால், செங்கமலம்னா சிவந்த நிறத்து அந்த தாமரை மலர்கள் எல்லாம் அங்கே மலர்ந்து இருக்கிறது. அதான் செங்கமல பைம்போதால். அங்கம் குருகு இனத்தால், அங்கு அந்த குருகு என்கின்ற அந்த வெண்மையான அந்த பறவைகள் எல்லாம் அந்த குளத்தை சுற்றி அப்படி அழகாக அப்படி அமர்ந்திருக்கிறது. ஒன்று அதிகால பொழுதுல இந்த நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல இந்த பறவைகள்லாம் வந்து தண்ணி குடிக்க வரும், கத்திக்கிட்டே கிச்சு கிச்சு கிச்சுன்னு கத்திக்கிட்டு விடுறோம். அப்படி வந்து இந்த குளத்தை சுற்றி லைனா உட்கார்ந்துருக்குதான் எது, அந்த குருகு என்கின்ற அந்த பறவைகள். அதுக்கப்புறம் உள்ள பார்த்தோம்னா அந்த தாமரை கொடிகள் எல்லாம் அப்படியே பின்னி பின்னி கிடக்குதான். அதாவது பின்னும் அரவத்தால் அங்க அந்த நீர்நிலைகள் பச்சை பாம்பு மாதிரியே, பாம்புகள் எல்லாம் நிறைய இருக்கிற மாதிரியே அவங்க பாம்பையும் பார்க்கிறார்கள். அதோடு சேர்ந்து இந்த தாமரையினுடைய கொடிகள் பச்சையாக இருப்பது பாம்பை போன்றவும் தெரிகிறது என்பது போல இந்த பாடல் அமைகிறது. அப்படி தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால், நம்மளுடைய மலம், ஆணவம், கண்மம், மாயை, இதெல்லாம் மலம், மும்மலங்கள். இந்த மலம் எல்லாம் போகுவதற்காக நாம் எங்கே போக வேண்டும் அப்படின்னா சிவபெருமானாருடைய திருவடிக்கு போகணும். அங்கே போய் நம்ம விழணும். அங்கே போய் விழுந்தாதான் நம்மளுடைய மலமெல்லாம் கழுவப்படும். அப்படி இந்த பொய்கையிலே தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால், இவங்கள் இந்த மலங்கள் எல்லாம் போக வேண்டும் என்றால் இந்த பொய்கையில் வந்து சார்ந்தால் மலம் எல்லாம் போய்விடும். எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று சென்ற, அதாவது இந்த பாடல்ல ஒரு டைரக்டர் எப்படி காட்சி கொடுக்கிறார் அப்படிங்கிறத இங்கே தெளிவாக இங்கே வந்து காட்டுறாங்க. எப்படின்னா, ஒரு நீர்நிலை இருக்கு. அந்த நீர்நிலையில் ஒரு ஏரின்னு வச்சிங்களேன், ஒரு குளம்னு வச்சிங்களேன். அதில் அழகாக ஒரு பக்கம் இந்த கார் மலர் என்று சொல்லக்கூடிய கருமையான மலர்கள் எல்லாம் பூத்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த தாமரைகள் எல்லாம் அழகாக ஒரு பக்கமாக அப்படியே லைனாக பூத்து கிடக்கு. இந்த குருகு என்கின்ற இந்த பறவைகள் எல்லாம் இந்த குளத்தை சுற்றி அப்படியே அழகாக வெண்மை நிறத்தில் அப்படியே உட்காந்து தண்ணி குடிக்குது. உள்ளே பார்த்தோம்னா இந்த பாம்புகள் எல்லாம் அப்படியே ஒன்னோட ஒன்றா அப்படி விளையாடுற மாதிரி இருக்கு அப்படின்னு அப்படியே வர்ணனை செய்கிறார். இந்த குளம் என்கின்றது என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பொருள் கொள்ளணும். இந்த குளங்கிறது வெறும் குளம் மட்டுமல்ல, எங்கள் பிராட்டியும் எம்கோனும். அங்க யார் அந்த குளம் என்று சொன்னால் சிவபெருமானும் உமாதேவியுமாக அந்த குளம் அவர்கள்தான். ஏனென்றால் கருமையான நிறம் உமாதேவிக்கு, செம்மேனி எம்மான், இந்த செங்கமலம் தாமரை பூ என்ன ஒரு கலர்ல இருக்குமோ அப்படி ஒரு செம்மை நிறமான ஒரு நிறம் சிவபெருமான். இந்த பூக்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து அப்படி அழகான வெள்ளை மலர்களால் மாலை போட்டிருக்க மாதிரி இந்த குருகினங்கள் இந்த குளத்தை சுற்றி அப்படியே இருக்கு. உள்ள பார்த்தோம்னா பெருமானுடைய உடம்புல அரவம் பின்னி இருப்பது போல உள்ளவும் நீர்நிலைகளில் அரவமும் தெரிகிறது. அதோடு சேர்ந்து அந்த தாமரை கொடிகளும் தெரிகிறது. அப்படிப்பட்ட இந்த சிவபெருமானும் உமாதேவியுமாக அந்த நீர்நிலையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நீர்நிலையில தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால், நம்மளுடைய மலம் எல்லாம் போக வேண்டும் என்றால் இந்த உமாதேவியையும் சிவபெருமானாருடைய திருவடியையும் நாம் எல்லாம் சென்று அடைந்தோமேயானால் நம்மளுடைய மலம் எல்லாம் போய்விடும். அதை இங்கே அழகாக இங்கே வர்ணனை செய்கிறார். தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எம்கோனும் போன்று சேர்ந்த இவங்க ரெண்டு பேரும் தான் இங்க வந்து இருக்கிறார்கள். இந்த நீர்நிலை வந்து சிவபெருமானும் உமாதேவியும் தான். இவங்க எல்லாம் அங்க போய் பொங்கு மடுவில், அது ஒரு மடு மாதிரி நீர்நிலைகள் பொங்கி கொண்டு இருக்கிற இடம் மாதிரி, புகை பாய்ந்து பாய்ந்து அப்படிங்கிறாங்க. புகை பாய்ந்து பாய்ந்துன்னா நம்ம ஒருத்தரா போய் அங்க போய் பாய்ந்துன்னா உள்ள போய் குதிக்கிறதுனால அந்த தண்ணி எப்படின்னா சங்கம் சிலம்ப சிலம்பும் கலந்தார். இப்ப ஓடி குதிக்கும் போது கையில் இருக்கிற அந்த சங்கம் சிலம்புன்னா வளையல், கால் சிலம்பு அப்படிங்கிறது
ஏன் அதை சிலம்பு அப்படின்னு சொன்னால் அது சிலம்பும் சத்தம் கொடுக்கும், சிலம்பி கொண்டே இருக்கும். அதாவது கால் சிலம்பு கை சிலம்பு அப்படிம்பாங்க. வளையலுக்கும் கை சிலம்பு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. கையில் அணியக்கூடியது அதுதான் வளையல். அப்படி போய் இவங்க அதில் அந்த பொய்கையில் நீராடும் பொழுது ஆர்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க, இந்த தண்ணி அப்படியே கையால் குடைந்து குடைந்து விளையாடும் போது இந்த தண்ணி இங்கேயும் அங்கேயும் அப்படி அலைமோதும் போது இந்த பெண்களுடைய அந்த தோள்கள் எல்லாம் ஆடுவது போல அப்படியே தன்னுடைய கொங்கைகள் ஆடுகின்றது. பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய், தாமரைகள் நிறைந்த இந்த மடுவிலே ஏரியில நீர்நிலையில் நாம் எல்லாம் பங்கைய பூம்புணல் பாய்ந்து, பங்கயம் பூத்து கிடக்கின்ற இந்த புனல் நீர்ல பாய்ந்து நாம் எல்லாம் நீராடுவோம் அப்படின்னு இந்த பெண்கள் எல்லாம் ஒருவத்தோடு ஒருத்தர் பெருமானாருடைய புகழை பேசிக்கொண்டு இதில் நீராடுகிறார்கள். அப்படி அமைய பெற்றதுதான் இந்த பாடல். ஆக இந்த பாடலுடைய பொருள், சிவபெருமானும் உமாதேவியுமாக இந்த நீர்நிலை அவர்கள்தான். அவர்களிடத்தில் தங்களுடைய மலம் கழுவ வேண்டுமானால் அங்கே போய் சார்ந்தால், அவருடைய திருவடியை சார்ந்தால் நம்மளுடைய மலம் எல்லாம் கழுவும். எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று சென்ற தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்களினால், அங்கே போய் நம்ம சரணாகதி அடைஞ்சோம்னா நம்மளுடைய மலங்கள் எல்லாம் அற்றுப்போகும் என்ற அளவில் இந்த பாடலை அருள் செய்திருக்கிறார். இதில் இன்னொரு சின்ன கருத்து என்ன அப்படின்னா, சங்கம் அந்த காலத்தில் நடுவில் ஸ்லைஸாக அறுத்தா அது வளையல் மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வருமா. சங்கம் நடுவில் அறுப்பாங்களாம். அப்படி அறுக்கும் பொழுது அது வளையலாக இருக்குமா. இதையே ஒருத்தவர் அந்த காலத்தில் தொழிலாக செஞ்சார். அவர் நமக்கெல்லாம் தெரியும், திருமுருகாற்றுப்படை பாடிய ஒருவர். அது ஒரு இடத்துல ஒரு சினிமா காட்சியில் வரும், திருவிளையாடலில் உள்ள சிவபெருமான் உள்ள கூறும் பொழுது, என் பாட்டில் குற்றம் சொன்னது யார் அப்படிங்கும்போது நான் தான் அப்படின்னு சொல்லும்போது வாக்குவாதம் வரும். அப்போ சொல்லுவார், சங்கருக்கும் குலம் எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம் அப்படின்னு அவரு கேட்பாரு. அப்போ அதுக்கு சிவபெருமான் திரும்பி சொல்ற மாதிரி ஒரு காட்சி அமையும். அதாவது யார் அது, சங்கை கீர் கீர் என்று அறுக்கும் சங்கரனை கீர் கீர் என்று அறுக்கும் கீரரோ அப்படிம்பாரு. யாரு, நக்கீரரோ அப்படிம்பாரு. அப்ப சங்குகளை வளையலாக செய்கின்ற ஒரு தொழிலை நக்கீரர்கள், அந்த நக்கீரருடைய தொழிலாக இருந்தது. அதான் சங்கருக்கும் குலம் எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம் என்பார் இவர். அவர் சொல்லுவார், சங்கரனை கீர் கீர் என்றிருக்கும் கீரரோ அப்படிம்பார் அவர். அப்ப இந்த சங்குகள் தான் அந்த காலத்துல வளையலாக அப்படி சங்க நடுவில் அறுத்து அதை லேசா கொஞ்சம் அப்படி ஒரு தேய்ச்சி கைகள் எல்லாம் பெண்கள் எல்லாம் அணிந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அணிகலம் தான் அந்த வளையலாக இருந்தது அப்படிங்கிறதும் ஒரு கருத்தாக இங்கே நாம் எல்லாம் உணர வேண்டும். ஆக இந்த அளவிலே இந்த பாடல் நம்மளுடைய மலம் எல்லாம் கழுவ வேண்டும் என்றால், ஆணவம் கண்மம் மாயை எல்லாம் நம்மளுடைய இருந்து போக வேண்டும் என்றால், இந்த பொய்கையில போய் நீராடி எங்கள் பிராட்டியும் எங்கோனும், நம்மளுடைய பிராட்டியாகிய உமாதேவியையும் எம் கோணும், இந்த பாடல்களில அம்பாளைத்தான் முதலில் பாடுவார். ஏன்னா எங்கள் பிராட்டியும் எங்கோனும், எங்கள் பிராட்டியும் சொல்லல, எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று சேர்ந்த. அப்ப உமாதேவியோடு நம்மளுடைய சங்கரனார் இருக்கிறார் என்பது போலதான் சக்தியை வியந்து பாடுகின்ற இந்த பாடல் நமக்கு அருள் செய்திருக்கிறார். ஆக 13வது பாடல் இதுவரை நாம் சிந்தித்திருக்கிறோம். நாளை 14வது பாடலை சிந்திப்போம் என்று சொல்லி அடியார் பெருமக்களது பொன்னார் திருவடிகளை வணங்கிக் கொண்டு சிறியன் சிவபாலா விடைபெறுகிறேன். சிவா. திருச்சிற்றம்பலம்.